friends. இன்னைக்கு வீட்லயே ஈஸியா சிக்கன் ரோல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு வெல்கம் டு ஃப்ளேவர் வே where taste meets attitude with நான் உங்கள் ரஞ்சித். ஆனா வீடியோக்குள்ள போலாம். 250 கிராம் சிக்கன் போன்லெஸ் பீஸ் வாங்கி நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனுக்கான மசாலா பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ½ ஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிங்க. மசாலா போட்டு வச்ச சிக்கனை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து இப்போ 75% குக் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கேப்சிகம் எடுத்து கட் பண்ணிப்போம். ஸ்மால் பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு ½ கோஸ் எடுத்து நல்லா கட் பண்ணிப்போம். நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம். கட் பண்ணி வச்ச கேப்சிகம், கோஸ், ஆனியன் மூணுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்ச சிக்கனை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சுப்போம். இப்போ சிக்கன் ரோலுக்கான மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து 200 கிராம் கோதுமை மாவு, 200 கிராம் மைதா மாவு, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி டூ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மாவு பசத்துக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம்.
முட்டை உடைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை ரோல் பண்ணுறீங்களோ அதுக்கான முட்டை நீங்கள் எடுத்துங்க. முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் மசாலா அதை சப்பாத்தி மேலே வச்சுப்போம். ஆனியன் வச்சுக்கலாம். வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண மயோனைஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க சாப்பிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கடையில தான் சாப்பிட்டுருக்கேன், அந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு.